சீனாவில் தற்போது HMPV என்ற வைரஸ் பரவல் அதிகரித்து வருகிறது. கோவிட் பெருந்தொற்றை போலவே இந்த வைரஸ் ஆபத்தானதாக மாறுமா என்ற கவலை எழுந்துள்ளது. இந்த HMP வைரஸ் என்றால் என்ன? அது ஏன் சீனாவில் இத்தகைய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது? இந்த வைரஸை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயங்களை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். கடந்த சில நாட்களாக சீனாவில் HMPV என்ற வைரஸால் மக்கள் பாதிக்கப்பட்டு வருகிறார்கள். இதனால் கோவிட் பெருந்தொற்று போல உலகம் மீண்டும் முடங்குமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. 2019ஆம் ஆண்டு ஏற்பட்ட கொரோனா வைரஸ் தொற்றை நிச்சயமாக யாரும் மறந்திருக்க மாட்டோம். அதன் தாக்கமே படிப்படியாக தற்போதுதான் குறைந்து வரும் இந்த சமயத்தில் தற்போது மீண்டும் சீனாவில் புதிதாக HMPV என்ற ஒரு வைரஸ் தொற்று பரவி வருகிறது. இது மக்களுக்கு தற்போது மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் சீனாவில் உள்ள மருத்துவமனைகள் நிரம்பி வழிவதாக சமூக வலைதளங்களில் தகவல்கள் வெளியாகி வருகின்றன. HMPV வைரஸ் என்றால் என்ன? ஹியூமன் மெட்டா நியூமோ வைரஸ் என்று அழைக்கப்படும் இந்த HMPV வைரஸ் ஒரு சுவாச வைரஸ் ஆகும். இது அனைத்து வயதினரையும் பாதிக்கும் என்றும் சுவாச நோய்களை ஏற்படுத்தும் என்றும் கூறுகிறார்கள். இருப்பினும் சிறு குழந்தைகள், முதியவர்கள் மற்றும் பலவீனமான நோய் எதிர்ப்பு சக்தி கொண்டவர்கள் அதிக ஆபத்தில் உள்ளார்கள். இது முதலாக 2001ஆம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த வைரஸ் தொற்றானது வழக்கமான காய்ச்சல் மற்றும் பிற சுவாச தொற்றுகளை போன்ற அறிகுறிகளை கொண்டிருக்குமாம். இருமல், காய்ச்சல், மூக்கடைப்பு மற்றும் மூச்சு விடுவதில் சிரமம் போன்ற பொதுவான அறிகுறிகள் இருக்கும் என்று கூறுகிறார்கள். பொதுவாக இதன் அறிகுறிகள் தொற்று ஏற்பட்ட 3 முதல் 6 நாட்களுக்குள் ஆரம்பிக்கும் என்று கூறுகிறார்கள். இந்த HMP வைரஸ் 60 ஆண்டுகளுக்கும் மேலாக புழக்கத்தில் இருப்பதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இந்த வைரஸ் ஆனது தற்போது உலகளாவிய சுவாச நோய் கிருமியாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இந்த வைரஸ் ஆனது முதலில் இருமல் மற்றும் தும்மலிலிருந்து சுவாச துளைகள் மூலம் பரவுகிறது. இருப்பினும் பாதிக்கப்பட்ட நபர்களுடன் நெருங்கிய தொடர்பு கொள்வது, அசுத்தமான சூழலில் இருப்பது இந்த நோய் பரவுவதற்கு முக்கிய காரணம் என்று கூறுகிறார்கள். சீன அதிகாரிகள் தற்போது இந்த நிலைமையை தீவிரமாக எடுத்துக்கொண்டார்கள். ஆனால் இன்னும் அவசரகால நிலையை அறிவிக்கவில்லை. இந்த HMPV வைரஸின் அறிகுறிகள் பொதுவாக குளிர்காலத்தில் பரவும் மற்ற வைரஸ் தொற்றுகளைப் போலவே இருக்கும் என்று கூறுகிறார்கள். இந்த வைரஸானது ஒருவரிடமிருந்து மற்றவருக்கு பரவுமா என்று பார்க்கலாம். இந்த HMP வைரஸ் என்பது பிற சுவாச வைரஸ்களை ஒத்திருக்கும். இது இருமல் மற்றும் தும்மல் மூலமாக வெளியாகும் எச்சில், நெருங்கிய உடல் ரீதியான தொடர்பு மற்றும் பாதிக்கப்பட்ட மேற்பரப்புகளை தொட்ட பிறகு மூக்கு, வாய் அல்லது கண்களை தொடுதல் போன்றவை மூலமாக பரவலாம் என்று கூறுகிறார்கள். மேலும் இந்த HMPV வைரஸ் பரவுவதை தடுக்க பின்வரும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று கூறுகிறார்கள். அவ்வப்போது கைகளை சோப்பு மற்றும் தண்ணீர் பயன்படுத்தி 20 வினாடிகளுக்கு கழுவ வேண்டும் என்றும், கைகளை கழுவாமல் முகத்தை தொட வேண்டாம் என்றும், உடல்நல குறைவு இருப்பவர்களிடம் நெருங்கி செல்ல வேண்டாம் என்றும், பொம்மைகளை அடிக்கடி சுத்தம் செய்ய வேண்டும் என்றும் கூறுகிறார்கள். மேலும் இந்த HMPV தொற்றுக்கு எந்த ஒரு குறிப்பிட்ட தடுப்பூசியும் கிடையாது என்றும், இந்த அறிகுறிகளை தணிக்கவும் சிக்கல்கள் தீவிரமடையாமல் பார்த்துக் கொள்ளவும் சில மருந்துகள் பயன்படுத்தப்படுகிறது. மேலும் இந்த HMPV மற்றும் COVID-19 இரண்டுக்கும் பல ஒற்றுமைகள் இருப்பதாக கூறுகிறார்கள். ஏனென்றால் அவை இரண்டும் இருமல், காய்ச்சல், தொண்டைப்புண் மற்றும் மூச்சு திணறல் போன்ற சுவாச பிரச்சனைகளை ஏற்படுத்துகின்றன. இந்த COVID-19 ஆண்டு முழுவதும் செயலில் இருக்கும். இந்த HMPV வைரஸ் குளிர்காலம் மற்றும் வசந்த காலத்தில் உச்சமாக இருக்கும். இந்த வைரஸ் பரவல் தற்போது சீனாவில் அதிகரித்து வந்தாலும் சீன அரசாங்கமோ அல்லது உலக சுகாதார அமைப்போ இந்த பாதிப்பு குறித்து அதிகாரப்பூர்வ எச்சரிக்கையை வெளியிடவில்லை. 2019ஆம் ஆண்டு போல ஒரு பெருந்தொற்றால் மீண்டும் இந்த உலகம் முடங்குமா என்ற கேள்வி தற்போது எழுந்துள்ளது. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.